Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தட்டப்பயிறு புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த புளிக்குழம்பு இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் குழம்பு பண்றதுக்கு 200 கிராம் அளவுக்கு தட்டப்பயிறு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு 5 ல இருந்து 6 மணி நேரம் போல நான் ஊற வச்சிருக்கேன். நீங்க குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வச்சுட்டு குழம்பு பண்ணும்போது குழம்போட டேஸ்டும் நல்லா இருக்கும், சீக்கிரமாவே குக் ஆயிரும். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்னதுன்னா 3, பெருசுனா 2 ஆட் பண்ணிக்கோங்க. 2ல இருந்து 3 பீஸ் போல நான் தேங்காய் ஆட் பண்றேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்க அரைக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். அடுத்ததா ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்றேன். அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்றேன். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 15 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சிருக்க பயிரை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இது கூட புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி இது கூட ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம பயிரை ஊற வைக்காம போட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு போடும்போது நம்ம குழம்பு சீக்கிரமாவே குக் ஆயிரும். இப்போ இது ஓரளவு குக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகணும். 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு 2 நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க. இப்போ இதை மூடி வச்சு சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன். குழம்பு நல்லா குக் ஆயிருச்சு. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தட்டப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. எப்பவுமே காய்கறிகள் வச்சு ஒரே மாதிரி புளிக்குழம்பு பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த புளிக்குழம்பை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.